வெல்கம் டு சிருஷ்டி ஃபுட் ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் கூட நம்ம உடல் எடையை அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதிகரிக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம எப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமோ அப்போல்லாம் நம்ம போய் அதிகமாக ரொம்ப ஃபேட் அதிகமாக கொழுப்பு நிறைந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு நான் சொல்லலைங்க, ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது நம்ம ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதனால் நம்மளோட பாடி வெயிட் அதிகமாகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது அவங்க மனசளவுலேயும் உடலளவுலேயும் ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமாகும். அந்த ஹார்மோன் அதிகமாச்சுன்னா நம்மளை டெம்ப் பண்ணி சாப்பிட தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்போ ஓவர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்போ என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெஸ் அதிகமாக அந்த கார்டிசால் ஹார்மோன் அளவு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ அதிகமாகும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதிகமாக ஃபேட் அதிகமாக இருக்கிற உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வெயிட் போடும். அதனால் நம்ம நீங்களே பார்த்து நம்ம எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமோ அப்போ போயிட்டு நம்ம ஏதாவது சமோசா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஸ்கெட்டு, பீஸா, பிரியாணி இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இது நம்ம நாளடைவில் ஒரு பழக்கமாகவே ஆகிடும். அப்போ அந்த கார்டிசால் ஹார்மோன் என்ன பண்ணுன்னா, ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக நம்ம வயிற்றில் பார்த்திங்கன்னா அந்த கொழுப்பு தேக்கி வைக்கும். நம்ம மெட்டபாலிசத்தை நம்ம பாடியில் இருக்கிற மெட்டபாலிசத்தை ரொம்ப ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த உடம்புல இருக்க அந்த கேலரிஸ் வெளியேறணும். அந்த வெளியேற வராமல் தடுத்து விட்டுரும். இதனால் உடல் எடை அதிகரிக்கும். டைப் 2 டயபெட்டிஸு, ஹார்ட் ப்ராப்ளம் இது எல்லாமே வருது. இதுலேருந்து தப்பிக்கணுன்னா 2 வழி. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். சைக்கிளிங்கோ வாக்கிங்கோ 1 ஹவராவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி போங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற ஃபுட்டு பேலன்ஸ்டாக எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி